தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே மழை வெள்ளத்தில் சேதமடைந்த அரசு பள்ளி முன்னாள் மாணவரின் முயற்சியால் மறுசீரமைக்கப்பட்டு பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால் ஏரல் அருகே வாழவல்லான் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளி முழுவதும் சேதமடைந்தன. கடந்த 1976ஆம் ஆண்டு உயர்நிலைப் பள்ளியாக தொடங்கப்பட்ட இப்பள்ளி 2000ஆவது ஆண்டு மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. இப்பள்ளியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் தனது நண்பர்களுடன் இணைந்து பள்ளியை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டார். இதன் காரணமாக பள்ளியில் தற்போது பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளன. இதனால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த டிசம்பர் 23ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெரு வெள்ளத்தினால எங்களுடைய பள்ளி மிகப்பெரிய சேதத்தை சந்தித்தது. ஆய்வகங்கள் எல்லாமே வெள்ளத்தால் முற்றிலும் சேதமடைந்திருந்தது. பழைய மாணவரான திரு ஏசி தங்கம் அவர்கள் ஸ்கூலுக்கு ரெனோவேஷன் ஒர்க் அவங்களே தானே முன் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் செலவில் எங்களுக்கு பள்ளியை ரெனோவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தரைத்தளம் அமைத்தல், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டிவி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்மார்ட் டிவி மூலமாக பிள்ளைங்களுக்கு ஒரு நவீன மயமான ஒரு கல்வியை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். வட்டாரத்தில் இருக்கிற குழந்தைகள்லாம் இங்கே கல்வி பயின்றதுக்கு இது அரசு பள்ளி என்பது போல் இல்லாமல் ஒரு தனியாருக்கு நிகராக நம் பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவுமே தண்ணி அடித்து செல்லப்பட்டது. அந்த பள்ளியின் இது சுற்றுப்புற இடங்களெல்லாம் பாதிப்படைந்து நமது பள்ளிக்கு கருணை உள்ளங்கள் கொண்ட 2-3 கம்பெனிகள் நமக்கு நன்மை செஞ்சாங்க. எல்லாம் பள்ளி இப்போ ஒரு நல்ல நிலையில் மாற்றி தந்தாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.